வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி நன்னாரி சர்பத் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு இது உடம்பை வந்து குளிர்ச்சிப்படுத்தும், ஸ்ட்ரோக்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணும், பிளட்டும் வந்து பியூரிஃபை பண்ணும். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் சப்ஜா விதை எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் சில்லான தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. சப்ஜா விதையும் உடம்பை வந்து குளிர்ச்சிப்படுத்தும். அப்புறம் ஒரு பவுலில் 1/2 கிளாஸ் ஒரிஜினல் நன்னாரி சிரப் வந்து ஊற்றிக்கோங்க. இது கூட 2 கிளாஸ் சில்லான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே கிளாஸ் வந்து மெஷர்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த சிரப்பில் வந்து ஆல்ரெடி சீனி இருக்குது, அதனால நான் சீனி சேர்க்கல. இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் போல் சீனி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழமோட ஜூஸை சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணுறதுனால ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இது டைஜஷனுக்கும் உதவும். அதே மாதிரி தலை சுத்தல், அதுக்கப்புறம் வந்து பாடியில் வந்து நீர் சத்து கம்மியாகிறதுலாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். சுகர் இருக்கிறவங்க வந்து ரொம்ப குடிக்காதீங்க, ஒரு அளவாக குடிச்சிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா விதையை வந்து அப்படியே நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவாக சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக தாங்க இருக்கும். நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணால் கரெக்டாகும். நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணலைன்னா இன்னொரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஐஸ் க்யூப் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்விங் கிளாஸ்லேயும் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க சர்பத்தை நல்லா கலக்கிட்டு அப்படியே வந்து கிளாஸில் சர்வ் பண்ணுங்கள். ஒரிஜினல் நன்னாரி சர்பத் வந்து இந்த மாதிரி தேன் கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு எந்த சர்பத் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.